சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த ஊர் ஜனங்க கூட நம்ம இருக்க முடியாது, இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றான், ஆண்டவரே நான் உங்களோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட வரேன்னு சொல்லுவான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் உன் இனத்தார் இடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தலாம் அப்படின்னா, ஆண்டவர் கூடவே இருந்துட்டா நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பல, நம்ம ஊழியம் செய்யும்படியாக விரும்புகிறார். எப்படி நம்ம ஊழியம் செய்யணும், நம்முடைய இனத்தார் இடத்திற்கும் நம்முடைய வீட்டுக்கும். நம்ம ஆட்களுக்கே நம்ம சொல்லல அப்படின்னா யார்கிட்ட போய் நம்ம சொல்ல போறோம்? உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, உங்க குடும்பத்தார ஆதாயப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க அறிவிக்கிறவர்களா நீங்க காணப்படணும். இதை சொல்லும் பொழுது எங்க அம்மா ஒரு நிமிஷம் நேரத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, கிட்டத்தட்ட எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியில இருந்து சுகம் கிடைச்சி 30 வருஷம் தாண்டிடுச்சு நான் நினைக்கிறேன். ஒரு ஆட்டோல ஏறினா கூட அந்த ஆளுக்கு சாட்சி சொல்லாம அவங்க இறங்கவே மாட்டாங்க. 100 ரூபாய் கொடுத்து போற ஆட்டோல 150 ரூபாய் கொடுத்து அவருக்கு சாட்சி சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. அவர் அதை கேட்டுதான் ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீங்க என்ன செய்யணும், சாட்சியாக நீங்க அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இப்படியாக நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. முதல் காரியம் என்ன பண்ணணும், பகிரங்கமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 2வது திரும்பி வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 3வதாக ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்ம நன்றி சொல்கிறவர்களா நம்ம காணப்படணும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.